சில முறைகேடுகள் நடந்திருக்கு, சில மதவாதம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் எடுத்து பேசுறாங்க, பண்றாங்க. ஆமாங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அது வந்து பொதுமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயமாங்கிறதையும் நம்ம நாட்டோடய நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பேசிக்கா என்னன்னா, ஒரு அழகா இருக்க ஒரு பொண்ணு முகத்துல பர்தா போடலன்னு ஒருத்தன் ஆசிட் அடிச்சிட்டான், அதுக்காக அந்த பெண் போராடி போராடி பார்த்துட்டு கடைசியில் அவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல, அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆமாங்க, நடந்திருக்கு. அது ஏற்கணுமா? ஏற்கக்கூடாது, கஷ்டம்தான், தப்பு தான், நடத்திருக்க கூடாது. ஆனா அடிச்சது யாரு? யாரோ ஒரு மதவாதி. கரெக்டா? இப்போ இங்க இந்த இந்தியாவில் ஆசிஃபாவை ரேப் பண்ணது யாரு? கவர்மெண்டா? எவனோ ஒரு மத பைத்தியக்காரன். குஜராத் கலவரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து வயிற்றுல இருந்து குழந்தைய போட்டு கீழே போட்டு கொண்டு அந்த குடும்பத்தையே கற்பழிச்சு அவங்களுக்கெல்லாம் மாலையை போட்டானுங்களே, அவங்கள என்ன சொல்லலாம்? இப்போ அவங்கள காரணம் காட்டி ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படி நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் நடந்திருக்கா இல்லையா? 2 வயசு குழந்தைய ஒருத்தன் இப்போ திமுக காரன் போக்சோவில் போய் கொண்டுட்டான் அந்த குழந்தைய. ஒரு 2 வயசு குழந்தைய காமச்சை பண்ணி அவன் கொலை பண்ணிட்டான் திமுக காரன். இப்போ என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டுக்காரர்களே அப்படின்னு சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு மூதாட்டியை ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கான் இப்போ சமீபத்தில். என்ன சொல்லலாம்? தமிழர்கள் எல்லாமே அப்படி தான். இது எப்படி ஒரு எல்லா கழுசடைகளும் எல்லா ஊர்லேயும் இருக்கும், கரெக்டா? அது மாதிரி ஏதோ ஒரு கழுசடை அங்கே இருக்குது. அந்த கழுசடை அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாவோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கப்பட்ட கழுசடையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு அந்த லெத்தார்ஜி ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சில முறைகேடுகள் ஏற்படும் போது அங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்க வெளியே போகிறது எல்லா நாட்டிலையும் தானே நடந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் எந்த நாடாக இருந்தாலும். ஆனால் இதை எதை நீ பூதாகரப்படுத்துகிற, எதை நீ படுத்துறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் நீ போய் இறங்கிட்டு நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு தெருவில் நடந்து போ, உன ஒருத்தனாச்சும் துப்புவான், தூ அப்படிமா. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இதை ஏன் பேசுறது இல்லை? அது என்ன? அதான் நான் சொல்றேங்க, இனவாதம்னா பொதுவாக பாருங்க, ஒரு பர்டிகுலரைஸ் இனவாதமாக நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு இந்த பார்த்தீங்களா இப்படி நடந்திருக்கு, பார்த்தீங்களா அப்படி நடந்திருக்கு. ஒரு பர்தா போடாத ஒரு பெண்ணை வந்து தூக்கில் பண்ணிட்டு ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னு அவங்க சொல்கிறாங்க. ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண இடத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல பிரச்சனை இருந்ததுனால அவங்க கஸ்டடியில் இறந்துருக்குறாங்க. கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு ஈரானில். சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை கஸ்டோடியல் டெத்து? என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலே குண்டு போட்டால் ஒத்துக்கலாமா? இந்த கேள்வி வரும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குங்க, தமிழ்நாட்டில் குண்டு போட்டலாமா? அப்படி குண்டு போட்டால் நியாயப்படுத்திக்கலாமா? அந்த பாருங்க, கஸ்டோடியல் டெத் எத்தனை பேர் நடந்திருக்கு, பல்லெல்லாம் பிடுங்குறாங்க தமிழ்நாட்டில், எவ்வளோ கொடுமைங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சாவடிச்சலாமா?